കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 1ാമത് വല്ലിയിലെ 4ാമത് മന്ത്രം. സഹ ഹ ഉവാച പിതരം തദാ കസ്മൈ മാം ദാസ്യസി ഇതി. ദ്വിതീയം തൃതീയം തം ഹ ഉവാച മൃത്യവേ ത്വാ ദദാമി ഇതി. സഹ നചികേതസ് പിതരം അപ്പാട്ട പോയി കേട്ടാൻ. ததா அப்படின்னா தாதா அப்பா. கஸ்மை ஆருக்காயிட்டாக்கும் மாம் என்ன தாஸ்யசி நீங்கள் கொடுக்க போற இதி அப்படின்னு கேட்டேன். உவாஜ ஹ அப்படி கேட்டான் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ദ്വിതീയം 2ാമത് തടവയും തൃതീയം 3ാമത് തടവയും ഉവാച ഇതേ ക്വസ്റ്റ്യനെ കേട്ട. உபயோகசூன்யங்களாயிருக்கிற மாடுகளை மட்டும் கொடுக்கறதுனால அப்பாவுக்கு தோஷம் வரும் அப்படின்னும் அந்த தோஷத்திலேருந்து அப்பாவை காப்பாற்ற வேண்டினது புத்திரனான என்னோட கடமையாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் நஜிகேதஸ் அப்பா கிட்ட போயிட்டு இப்படி கேட்கறது. விஸ்வஜித் யாகத்துல எல்லா தினமும் தானம் பண்ணணும். அந்த தினத்துல புத்திரன் வீடு எல்லாம் தானம் பண்ணத்தான் வேணும். அதனால நானும் தானம் கொடுக்கப்படேண்டவன் ஆக்கும் அப்படிங்கிற போதம் அந்த குழந்தைக்கு இருக்கு. குழந்தையா இருக்கிற நான் உள்பட எல்லாம் அப்பா தானம் பண்ணுவர். அதை ஞாபகப்படுத்துறதுக்காயிட்டாக்கும் என்ன தானம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேளா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்கும் குழந்தை போய் கேட்டிருக்கு. என்ன ஆருக்கு கொடுக்க போற, என்ன ஆருக்கு கொடுக்க போற அப்படின்னு. 3ாவது தடவை கேட்டோன்னா கோபம் வந்துருத்து அப்பாவுக்கு. மிருத்யவே மிருத்யுவுக்கு துவா ஒன்ன ததாமி கொடுக்கறேன் இதி இப்படின்னு சஹா அந்த குழந்தையோட அப்பா தம் அந்த குழந்தைகிட்ட உவாஜ ஹ கஷ்டம் சொல்லிட்டார். அந்த ஹ அப்படிங்கிறது இங்க கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சஹ உவாஜா அப்படின்னா பாலனான குழந்தை. ஹ அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னும் ஆச்சரியம் அப்படின்னும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிதரம் அப்பா கிட்ட, உவாஜாச்சனா கேட்டுது, ததா அப்படின்னு இந்த மந்திரத்துல சொன்னது தாதா அப்பாவே அப்படின்னு அர்த்தம். கொஞ்சி குழஞ்சிண்டு குழந்தை கேட்கறது அப்பா கிட்ட. சின்ன குழந்தைகள் மிட்டாய் வேணும் அப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சரா மாதிரி. என்ன எப்போ வெளியில கூட்டிட்டு போவேள், என்ன எப்போ பார்க்குக்கு கூட்டிட்டு போவேள், என்ன எப்போ சினிமாக்கு கூட்டிட்டு போவேள் இப்படின்னு எல்லாம் கொஞ்சிண்டு குழந்தைகள் கேட்குமே அதே மாதிரி என்ன ஆருக்காக்கும் தானம் கொடுக்க போறேள் அப்படின்னு கேட்டுது இந்த குழந்தை. ഗുരു ശിഷ്യനെയും പുത്രൻ പിതാവെയും പിതാ
புத்திரனையும் ரொம்ப பாசத்தோடு கூடி கூப்பிடுறதாக்கும் தாதா அப்படிங்கிற சப்தம். தஸ்மை என்ன ആർക്കാക്കും ദാനം കൊടുക്ക പോരെ? സർവവും ദാനം பண்ணத்தானே வேணும். அதை ஞாபகப்படுத்திட்டு குழந்தை. விஸ்வஜித் அப்படிங்கிற சிரேஷ்டமான தானம், சிரேஷ்டமான அந்த யாகம், அதுல குழந்தையான என்னையும் நீங்கள் தானம் கொடுப்பேளே, அது ஆருக்காக்கும் நீங்கள் கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியணும். அதாக்கும் இங்க கேட்டது. தஸ்மை மாம் தாஸ்யசி, என்ன ஆருக்காக்கும் நீங்கள் தானம் செய்ய போறேள் அப்படின்னு கேட்டது. 2 தடவை 3 தடவை கேட்டது. பல பல வேலைகளில் முழுகிட்டு இருந்த அப்பா பேசாம இருந்ததுனால 3ஆம் தடவையும் கேட்டோன்னே குழந்தை டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு கோபத்தோடு கூடிட்டு பதில் சொன்னதாக்கும் அப்பா. துவாம் ஒன்னே மிருத்யவே மிருத்யுதேவனுக்காயிட்டு அகம் ததாமி, நான் தானம் பண்ணுவேன். திடீர்னு வந்து போன வார்த்தையாக்கும் அது. சொன்னதுக்கு அப்புறமாவாக்கும் சிந்தனை பண்ணினது. இப்படி சொல்லியிருக்க கூடாது, ஒரு புத்திரன் தான் உள்ளது, இப்படி சொல்லிட்டேனே. நம்ம ஆறுகிட்டையும் இதே மாதிரி குருவலான வாக்க சொல்லப்படாது அப்படின்னு கடோபனிஷத்து நம்மளை படிப்பிக்கிறது. அப்பா இந்த வார்த்தை புத்திரன் கிட்ட சொன்னதாலேயாக்கும் நமக்கு கடோபனிஷத்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த மாதிரியான குருவலான வாக்குகள் ஆறுகிட்டையும் வாக்ஷரங்களாயிட்டு வஜ்ராயுதமாயிட்டு பிரயோகிக்கப்படாது. விதிவசால் சொல்லி போனதாக்கும். காரணமில்லாதக்கு காரியமுண்டாகாது. நஜிகேதஸோடு ஆத்தியாத்மிக யாத்திரை இங்க தொடங்குறது. சப்தம் அப்படின்னாக்கா பிரம்மம் சத்தியமாக்கும். அது வாக்கு அப்படிங்கிற சப்தம் அது உண்மையாயிட்டு பவிச்சதுங்க. சப்த பிரம்மமயி வாக். அதனாலேயே வாக்குகளை ரொம்ப கேர்ஃபுல்லாயிட்டு உபயோகிக்கணும். சில நேரத்தில் சும்மா சொல்ற வாக்கு கொடியும் பலிக்கும். வாக்கு அப்படிங்கிறது அக்னி தேவனே தான். மௌனம் வித்வானுபூஷணம் அப்படின்னு சொன்னதாலியாக்கும் ஞானிகள் நாக்க உபயோகிச்சு பிரகிருதி விஷயங்களை பேசாதக்கு பகவானோட நாமங்களை மட்டும் சொல்லறதுக்கு உபயோகிக்கிறார். மனசை அடக்கி நிறுத்தி மௌனம் பாலிக்கிறதும் அதனாலியாக்கும். வாக்கு அப்படிங்கிறது சில டைம்ல நெருப்பு மாதிரி சுடும். ധ്രുവചരിതത്തിലെ നമ്മൾ பார்த்ததாக்கும் சித்தியோடு வாக்குகள் அந்த ധ്രുവനോട് பிஞ்சு மனசை எப்படி சுட வச்சது அப்படின்னு. ஷமீக மகர்ஷியோடு புத்திரன் ஸ்ருங்கியோடு வாக்ஷரத்தாளியாக்கும் பரீட்சித்துக்கு மரண பயம் உண்டாச்சு. ஸ்ரீசுக பிரம்மர்ஷியோடு அந்த 7 நாள் நீண்டு நிற்கிற பாகவத சப்தாகத்தால மரண பயம் இல்லாமவும் செஞ்சது. நமக்கு ஸ்ரீசுக பாகவதம் அதனால தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கடோபனிஷத்து நஜிகேதஸோடு அப்பாவோடு வாயிலேந்து வந்த ஒரு சொல்லாலியாக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. நஜிகேதஸோடு அப்பா சும்மா சொன்ன வாக்குகளாக்கும். அது கோபத்துல புத்திரன் அப்பாவோடு வாக்க சீரியஸா எடுத்துட்டார். அப்பா சொன்ன வாக்க வீண் பண்ணக்கூடாது. புத்திரன் காலபுரிக்கு போறதுக்கு ரெட்டியானதை பார்த்தோன்னே அப்பா ஸ்தம்பிச்சு நின்னார். ஸ்டாச்சு மாதிரி நின்னார். என்னத்த பண்றது, சொல்லிட்டோமே, நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு பச்சாத்தாபம் உண்டாச்சு. நான் சும்மா சொன்னதாக்கும் குழந்தை, அതൊന്നും சீரியஸா எடுத்துக்காதே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி பார்த்தார். ஒன்றும் நடக்கலை. நஜிகேதஸ் சிந்திக்க தொடங்கினார். ஜீவிதம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் உள்ளது. பிரகிருதியில இருக்கிற எல்லாம் நசிக்க கூடின ஒன்னாக்கும். ഇതിലൊന്നും ഒരു കാര്യവും இல்லை. இகலோக பரலோக சௌக்கியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சௌக்கியம் இருக்கு. அதாக்கும் நிரந்தரம் அப்படின்னெல்லாம் அந்த சின்னஞ்சிறு பாலகனோடு மனசு யோசனை பண்றது. பூர்வஜன்ம சுகிருதம், பூர்வஜன்ம சுகிருதம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 5வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். மந்திரங்களை சொல்லாதக்கி மந்திரத்தை
பதம் பிரித்து பார்த்துட்டு அர்த்தங்களை பார்க்க வாக்கும் செய்கிறோம். பகூனாம் ஏமி பிரதமஹ பகூனாம் ஏமி மத்தியமஹ கிம் கிம் ஸ்வித் யமஸ்ய கர்த்தவ்யம் யத் மயா அத்ய கரிஷ்யதி. அகம் நான் பகூனா நிறைய பேரோடு கூட்டத்தில் பிரதமஹா உத்தமனாயிட்டு ஏமி இருக்கேன். பகூனா நிறைய பேரோடு கூட்டத்தில் மத்தியமஹா மத்தியமனாயிட்டும் ஏமி வாழ்ந்துருக்கேன். மயா என்னால அத்யா இந்த டைமில் யமஸ்யா யமனுக்கு எது கரிஷ்யதி என்னத்தை செய்யறதுக்கு ஆயிட்டாக்கும் தது கர்த்தவ்யம் அந்த கர்த்தவ்யம் அப்படிங்கிறது கிம்ஸ்விது என்னவாயிருக்கும். ஒன்ன நான் யமனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அப்பா சொன்னது என்னால என்ன பிரயோஜனமாக்கும் இந்த யமனுக்கு உள்ளது. ഓരോ വിഷയങ്ങളിലെയും പുത്രர்களுം ശിഷ്യர்களுം 3 ടൈപ്പില് ഉണ്ട്. ഉത്തമൻ, മധ്യമൻ, അധമൻ. ആരാക്കുമോ ഗുരുവോടോ അപ്പാവോടോ മനസ്സ് തിരിഞ്ഞ് അവ ചൊല്ലാതൊക്കെ അവളോட ആഗ്രഹങ്ങളെ സാധിച്ചു കൊടുക്കറ அப்படி இருக்கிற சிஷ்யனானாலும் புத்திரனானாலும் உத்தமம். அப்பாவாகட்டும் குருவாகட்டும் ஒரு விஷயத்தை சொன்னா உடனடியா பிரவர்த்திக்கிறவன் மத்தியமன். அப்பாவாகட்டும் குருவாகட்டும் ஏதாவது சொன்னா அதை செய்யாம இருக்கிறவன் அதமன். நஜிகேதஸ் இங்க நினைக்கிறேன், சிஷ்யர்களோட கூட்டத்துல நான் உத்தமனா இருக்கேன், மத்தியமனாவும் இருக்கேன். அப்பா என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்யறவனாக்கும் நான். அப்பா சொன்ன விஷயங்களையும் செய்வேன். அப்பா சொல்லாத அப்பா சொன்ன விஷயங்களை நான் தட்டி கழிக்கவும் மாட்டேன். ஒன்ன நான் யமனுக்கு கொடுப்பேன்னு அப்பா சொல்லறதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. யோசனை பண்ணிட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. மிருத்யுதேவனுக்கு என்ன தானம் செய்யறதுனால என்ன பிரயோஜனமாக்கும் உண்டாக போறது? அப்பா என்ன வாக்கும் அதனால ஆഗ്രഹിக்கிறார். ஒருவேளை அப்பா கோப ஆவேசத்தால சொன்னதாயிருக்கும். என்ன வேணாலும் பரவாயில்லை, அப்பா சொன்ன வார்த்தையல்லவா, அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நஜிகேதஸ் நினைக்கிறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ഓരോ விஷயத்திலையும் அப்பாவாகட்டும் குருவாகட்டும் அவ சொல்றத கேட்டு நடக்கிற
புத்திரனாகட்டும் சிஷ்யனாகட்டும் அவாதான் உத்தமர்கள். அவளோட மனசுல இருக்கிறத தெரிஞ்சுட்டு நடக்கிறதா உத்தமர்கள், அவ சொல்லறபடி கேட்டு நடக்கிறதா மத்தியமர்கள், அவ சொல்லிட்டும் அனுசரிக்காம இருக்கிறவா அதமர்கள். இப்படி 3 விதம். ഒരു അധമപുത്രനായിട്ട് ഞാൻ ഒരുപോതും നടന്നിട്ടില്ല. அப்படியாக்குமானா പിന്നെ എന്നെ എതുക്കാക്കും യമനുக்கு കൊടുப்பேன்னு அப்பா சொன்னது. இதனால அப்பா என்ன நினைக்கிறா, என்ன வேணாலும் பரவாயில்லை, அப்பாவோட வாக்கு அதுபடி அனுசரிச்சிடலாம் அப்படின்னு புத்திரனான நஜிகேதஸ் மனசுக்குள்ள நினைக்கிறதாக்கும் இந்த மந்திரம். ബഹൂനാം മധ്യേ, പലരോടും നടുവില്, അഹം ഞാൻ പ്രഥമഃ ഏമി, ഒന്നാമനാക്കും. ബഹൂനാം മധ്യേ, പലരോടും നടുവില്, അഹം ഞാൻ മധ്യമഃ ഏമി, രണ്ടാമനുമാക്കും. ஒரு தரத்திலையும் நான் அதமன் கிடையாது, இருந்துட்டும் அப்பா என்ன காலனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது எதனால? நான் ஒருபோதும் அதமன் கிடையாதே, இருந்துட்டும் கிம் ஸ்வித் கர்த்தவ்யம் യമസ്യ, യമനോട് ഏത് പ്രവൃത്തിയാക്കും அப்பா என்னை விட்டு செய்ய வைக்கிறதுக்கு ஆசைப்படுறார். அப்பா என்ன യമனுக்கு கொடுப்பேன்னாக்குமே சொன்னது. அப்போ நான் യമனோடு அடிமையாக்குமே. യമனுக்காக இந்த சின்ன பிராயத்தில் நான் என்ன வேலை செஞ்சு கொடுக்க முடியும்? அத்ய கரிஷ்யதி மம பிதா, യമனோடு ஏது வேலையாக்கும் என்னை விட்டு செய்யறதுக்கு அப்பா தீர்மானம் பண்ணியிருக்கார். ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு நஜிகேதஸ் மனசுக்குள்ள நினைக்கிறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. புத்திர தர்மம் அப்படிங்கிறது அப்பா சொல்றத அனுசரிக்கிறதாக்கும். அப்பா என்னவாக்குமோ ஆகிரகிக்கிறார், அதை அப்படியே நடத்தி கொடுக்கறதுமாக்கும். மனசுல அப்பா நினைக்கிற நொடியில செய்யற பிரவൃத்திகள் அது உத்தம புத்திரனோட லட்சணமாக்கும். அப்பாவோட மனசுல நினைச்சத சொன்னதுக்கு அப்புறம் செய்யறவன் மத்தியம புத்திரன். அப்பா சொன்ன வார்த்தைகளை அனுசரிக்காதவன் அதமனான புத்திரன். அப்பாவோட புத்திரனான நான் ஒருபோதும் அதமன் கிடையாது. அதனால யமலோகத்துக்கு போயிடலாம். யமனுக்கு நான் என்னவாக்கும் வேலை பண்ணி கொடுக்கணும், அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். பாலனான நஜிகேதஸோடு சிந்தகளாக்குவீங்க இந்த மந்திரத்துல நம்ம பார்த்தோம். புத்திரன் அப்பாவோட வார்த்தைகளை சீரியஸ் ஆயிட்டு எடுத்துட்டதையாக்கும் பார்த்தோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 6வது மந்திரம். அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா அபரே சஸ்யம் இவ மர்த்யஹ பச்யதே சஸ்யம் இவ ஆஜாயதே புனஹ. பூர்வே பூர்வீகர்கள், நம்மளோட முன்னோர்கள், யதா எப்படி இருந்தா அப்படின்னு அனுபஷ்யா நன்னா யோசனை பண்ணி பாருங்கோம். அப்பா நீங்கள் என்னத்துக்காக்கும் இப்படி துக்கிக்கிற? நீங்கள் ஒன்ன நான் யமனுக்கு கொடுப்பேன்னாக்குமே சொன்னது. நான் யமன் கிட்ட போறேன், இதுல நீங்கள் என்னத்துக்கு துக்கிக்கிற? சொன்ன வாக்க காப்பாத்தத்தான் வேணும். பூர்வீகர்கள்
எப்படி இருந்தா அப்படிங்கிறத அனுபஷ்யா நல்லா யோசனை பண்ணி பாருங்கோமப்பா. ததா அப்படியே அபரே இந்த காலகட்டத்தில் இருக்கிற சிரேஷ்ட மனுஷாலோட பிரவர்த்தனங்களையும் நன்னா கவனிங்கோ. எல்லாம் நன்னா பிரதிபஷ்யா நன்னா யோசனை பண்ணுங்க. மர்த்தியா மனுஷன், சஸ்யம் இவ செடி கொடிகள் மாதிரி, பஜ்யதே அந்தந்த டைம் வந்தா அழிவுண்டாகிறது, மறுபடியும் புனர்ஜனிக்கிறது. வெயில் காலத்துல செடி கொடிகள் எல்லாம் காஞ்சு போறது, ஒரு மழை வந்தானா செடி கொடிகள் எல்லாம் தளிர்த்து வர்றது. சஸ்யம் இவ செடி கொடிகளை மாதிரி இல்லாம போறது, புனகா மறுபடியும் ஆஜாயதே ஜனிக்கவும் செய்யறது. பூர்வீகர்களான முன்னோர்களையும் இந்த காலகட்டத்தில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவாளையும் நன்னா மனசுக்குள்ள விசாரம் பண்ணி பாருங்கோம் அப்பா. சத்தியசந்தமாயிட்டு வாழறதாக்கும் உத்தமம் அப்படின்னு புத்திரனான நஜிகேதஸ் அப்பா கிட்ட சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். அப்பா ஒருவேளை கோபத்துல சொல்லிட்டு இப்போ சங்கடப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால அவரை சமாதானப்படுத்த வேண்டினது புத்திரனான என்னோட கடமையாக்கும். இப்படியெல்லாம் சிந்திச்சு நஜிகேதஸ் அப்பா கிட்ட போய் அவரோட சங்கடங்களை இல்லாம பண்றதுக்காயிட்டு இப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்பா கிட்ட போயிட்டு நஜிகேதஸ் சொன்னார், அனுபஷ்ய யதா பூர்வே. அப்பா என்னத்துக்காக்கும் இப்படி அழுதுன்னு இருக்க, பூர்வீகர்களை நன்னா நினைச்சு பாருங்கோ. ஒரு 200 வருஷம் முன்னால இருக்கிற ஆரையாவது நமக்கு இப்ப பார்க்கறதுக்கு சாதிக்குமா? ஒரு 150 வருஷம் முன்னால இருக்கிற நம்மளோட முன்னோர்களை நமக்கு காணறதுக்கு சாதிக்குமா? இப்ப இருக்கிற நம்மளும் 100 வருஷம் முடிஞ்சானா இந்த பூமியில இதே ரூபத்துல இருப்போமா? பின்ன என்னத்துக்காக்கும் இப்படி அழற? சத்தியசந்தமாயிட்டு வாழ்ந்த பூர்வீகர்களாக்கும் நமக்கு உள்ளது. ததா அதே மாதிரி அபரே இந்த காலகட்டத்தில் இருக்கிற எത്ര சத்தியசந்தன்மான ஆளுகளாக்கும் உள்ளது. நீங்கள் அதர்மம் பிரவர்த்திச்சால் அதை நான் கண்ணால பார்த்தேன். இந்த யாகத்துல உங்களோட எல்லா சொத்தையும் தானம் பண்ணணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனால என்ன ஆருக்காக்கும் கொடுக்க போறேன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் திடீர்னு சொன்ன யமதேவனுக்கு கொடுக்க போறேன்னு சொன்ன, நான் அதுல எதிர்ப்பொன்னும் உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லையே. நான் சந்தோஷமா தானே போயிட்டு வரேன்னு சொல்றேன். பின் இதுக்கும் நீங்கள் இப்படி சங்கடப்பட்டு இருக்க. இனியாவதும் சத்தியசந்தமாயிட்டு வாழுங்கோமப்பா. நீங்கள் செஞ்ச அதர்ம பிரவൃத்தி இப்போ உங்களை திரும்பி நின்று கொட்டுறது. கண்ணு காணாத மாடுகளையும், நடக்க முடியாத மாடுகளையும், ஆரோக்கியமில்லாத மாடுகளையும், சாப்பிட முடியாத, தண்ணி குடிக்க முடியாத மாடுகளையும் எல்லாமாக்குமே நீங்கள் தானம் கொடுத்த உங்களோட அந்த அதர்ம பிரவൃத்தி ஆக்கும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் உண்டாக்கி இருக்கு. இனியாவதும் சத்தியசந்தமாயிட்டு வாழுங்கோ. யமதேவனுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்ன அந்த வாக்க காப்பாத்துங்கோ. அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தார் நஜிகேதஸ் கிட்ட.
நீ யமலோகத்துக்கு போனானா அப்பாவான எனக்கு சங்கடமாகாதா? நான் தெரியாம சொல்லிட்டேன், நீ அதை சீரியஸா எடுத்துக்காதே இப்படின்னெல்லாம். நஜிகேதஸ் அதுக்கான ரிப்ளை சொல்றதாக்கும் பார்க்குறோம் சங்கடப்பட்டு இருக்கிற அப்பா கிட்ட. அப்பா சங்கடப்பட வேண்டின காரியமொന്നും இல்லை. நேற்றுக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச இலை மாதிரி. நாளைக்கு வெயில் வந்தா அது കാണാമയും പോകും. മഴക്കാലത്തിലെ പുല്ല് തഴച്ചു വരും, ചൂടുകാലത്തിലെ എല്ലാം കാഞ്ചു പോകും. ഇതുമാതിരിதான் സർവ്വ ജീവജാലങ്ങളും ജനിക്കവും മരിക്കവും ചെയ്യறது. இவ்வளோதான் இருக்கு வாழ்க்கை. அப்பாவோட வாக்கு அப்படிங்கிறது முக்கியம். சொன்ன வாக்க காப்பாற்றத்தான் வேணும். அதனால யமலோகத்துக்கு போறதுக்கு என்ன அனுமதிக்கணுமே அப்பா.